ஹாய் மிஸ், திஸ் இஸ் டொரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டொரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் வயன். நீங்கள் கேரளா பொண்ணு. உங்களுக்கு அதர் கண்ட்ரீஸில் போய் படிக்க ரொம்ப இஷ்டம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3-4 கண்ட்ரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட மாதிரி உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து சீட் கிடைச்சி உங்களை காலேஜில் ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாகி உங்கள் ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது உங்களோட ஃப்யூச்சருக்காக நீங்கள் வரீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு உங்களோட ஸ்டடீஸ் உங்களோட கரியருக்காக நீங்கள் அதை யோசிச்சுட்டு வரீங்க. ஓகே, நம்ம ஜிம்மன் பற்றின இன்ட்ரொடக்ஷன் நம்ம ஸ்டோரியிலே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே இது உங்களோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்கள் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. உங்களுக்குள்ள தௌசண்ட்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. பிகாஸ் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறது. இங்கே இருக்கவங்க யார் எப்படி என்னன்னு எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் அதெல்லாமே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்களோட ரூம்மேட் தான். கூட வந்தாச்சும் நீங்கள் ஓகேவா இருந்திருப்பீங்க. ஆனால் நான் என் பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களை பாதியிலே விட்டுட்டு போயிட்டுருப்பா. ஸோ இப்போ நீங்கள் தனியாக காலேஜுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே காலேஜுன்றதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீங்கள் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அது ரொம்ப பெரிய காலேஜ். ஸோ எந்த பக்கம் போகிறது, எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டில் சில சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் சீனியர்ஸ்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் அவங்க சீனியர்ஸ்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஃபஸ்ட்டு அந்த பர்சன் கவனிக்கல. நீங்கள் அகெயின் சீனியர் அப்படின்னதும் அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. அவ்வளோதான், அந்த பர்சன் உங்களை பார்த்து அடுத்த செகண்ட் ஃப்ளாட்டு. நீங்கள் பேசுகிறது எதுவுமே அவங்க காதில் விழலை. அங்கே இருக்க எல்லாமே அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரியுது. அந்த பர்சன் உங்களோட ஐஸு, நோஸு, லிப்ஸுன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே காற்று வேறு சடனாக அடிக்கவும் உங்களோட ஹேர் எல்லாம் நல்லா காற்றுல பறக்குது. ஸோ அந்த பர்சனுக்கு ஏதோ ரொமான்டிக் மூவியில் இருக்க மாதிரி ஃபீல். அப்போ நீங்கள் சீனியர் உங்களை தான். ஆனால் அந்த பர்சன்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் லைட்டாக அவங்களோட ஹார்ம்ஸில் தட்டுறீங்க. சீனியர் உங்களை தான் கேட்குறேன். என்ன கேட்டேன்? அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஃபார்ம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். ஓ, பிஃபார்மா, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை இல்லை சீனியர், நீங்கள் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கனாலே போதும், நானே போய்ட்றேன். இட்ஸ் ஓகே, நீ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன். இங்கே நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ உனக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட போயிட்டுருக்கீங்க. உன் பேர் என்ன? ஜோஷி வயன். ஜோஷி வயன். யூ கேன் கால் மீ வயன். ஓ ஓகே. என் பேர் என்னெல்லாம் கேட்க மாட்டியா? உங்கள் பேர் என்ன சீனியர்? ஜிமன். பாக் ஜிமன். ஓ ஓகே சீனியர், ஜஸ்ட் கால் மீ ஜிமன். ஓகே, கூப்பிட்றேன். இந்த ஊருக்கு புதுசா? ஃபர்ஸ்ட் டைம். எங்கேருந்து வர? இந்தியாவிலேருந்து வரேன். ஓ ஓகே ஓகே, நான் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணேன் நீ இந்தியா தான் இருப்பேன்னு. பரவாயில்ல, என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக தான் இருக்குது. நான் இங்கே தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மனுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அவனும் சைலண்ட் ஆகிட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்கள காலேஜ் அதாவது கிளாஸ்லேயும் விட்டுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் பிஃபார்ம். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்கிட்ட கேளு. நான் தேர்ட் இயர் பிஃபார்ம் தான் படிக்கிறேன். நீ பயப்பட தேவையில்லை, சரியா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ ஸ்ட்ரெயிட்டாக என் கிளாஸ்க்கு வந்துடு. இதை விட ஒரு 2 ஃப்ளோர் மேலே, அவ்வளோதான் என்னோடய கிளாஸ். ஓகேவா? ஓகே சீனியர். இப்போ தானே சொன்னேன் ஜிம்மன் கூப்பிட சொல்லி. ஓகே ஜிம்மன், தட்ஸ் குட். ஓகே, நீ இப்போ கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போயிட்டான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. ஸோ கிளாஸில் பார்க்குறீங்க, அங்கே லாஸ்ட்டில் ஒரே ஒரு பெஞ்ச் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்களும் போய்ட்டு அங்கே உட்காந்துட்டீங்க. இப்படியே ஜிம்மன் சைட் வந்தா ஜிம்மன் ஸ்ட்ரைட்டாக அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட தான் போகிறான். என்ன மச்சான்,
பொண்ணுன்றதுனால கேட்டதும் ஹெல்ப் பண்ணிட்டேன். இதுவே பசங்க கேட்டிருந்தா, "ஏன் உனக்கு கண்ணில்ல? தேடி கண்டுபிடின்னு" திட்டி அனுப்பிச்சிருக்க மாட்டேன்? ஏன்டா நீ வேற? ஆனா மச்சான், பொண்ணுன்றதுனால நான் ஹெல்ப் பண்ணனான்னு கேட்டா எனக்கு தெரியலடா. ஆனா, அவள பார்த்த அந்த நிமிஷம் எனக்குள்ள ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தெரியுமா? அங்க இருக்க எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தெரியுது. அவ பேசுறது ஸ்லோ மோஷன்ல கேட்குது. அவளோட கண்ணு என்னை என்னவோ பண்ணிருச்சு தெரியுமா? ஹம், ஏதோ ரொமான்டிக் மூவில நான் இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுடா. செம்ம பொண்ணு மச்சான் ஆனா அவ. ஹம், அப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்ற? ஹ? இதுக்கு பேர் தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? மச்சான், உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. சீரியஸா எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேல நம்பிக்கை இல்லடா. ஆனா, அவள பார்த்த அடுத்த நிமிஷம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்குன்னு நான் நம்புறேன்டா. ஓகே மச்சான், நீ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல விழுந்ததெல்லாம் இருக்கட்டும். வாட் இஃப் ஷி ஹாஸ் அ பாய் ஃப்ரெண்ட்? அவ்வளோ நேரம் ஏதோ ஃபீல் பண்ணி ஜிம்மன் பேசிட்டு இருந்திருப்பான். சடனாக இப்படி ஜேக்கி கேட்டதும் ஜிம்மனுக்கு செம்ம கோவம். பரவாயில்ல, அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே கோல் கீப்பர் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் பிளேயர் கோல் அடிக்காமலா இருக்காங்க? இல்லையே. அந்த மாதிரி தான் இதுவும். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி நெகட்டிவாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கோவமாக அங்கேருந்து போயிட்டான். ஜேக்கியும் சிரிச்சுட்டு ஜிம்மன் பின்னாடி ஓடிட்டான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் சைடு எனக்கு இதை ஃபர்ஸ்ட் டே. ஸோ உங்கள் கிளாஸ்க்கு பிரின்சிபல் தான் வந்திருக்காரு. ஸோ இந்த காலேஜோட ரூல்ஸ் ரெகுலேஷன் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அது எல்லாத்தையுமே சின்சியராக கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பிரின்சிபல், ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் படிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எதையுமே விளையாட்டை எடுத்துக்காதீங்க. அண்ட் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டோன்ட் டேக் இட் இஸ் ஈஸி. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், ஓகேவா? அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்ன்றதால உங்களுக்கு மெயின் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அனாட்டமி அண்ட் ஃபிசியோலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. இது 3மே உங்களோட மெயின் சப்ஜெக்ட். ஸோ இதில் 3த்துலையுமே நீங்கள் நல்ல ஸ்கோரில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ்ட் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால உங்களை யாரும் நாங்கள் டென்ஷனாக இருக்க வைக்க விரும்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். நாளையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் அங்கேருந்து போயிட்டாரு. நீங்களும் பிரின்சிபல் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே பெஞ்சில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் அங்கே உங்களோட ஃப்ரெண்டு வரா. சாரி வயன், ரொம்ப லேட் ஆயிடுச்சா? லேட் ஆயிடுச்சாவா? என்ன நீ இப்போ தான் வர? இவ்வளோ நேரம் பிரின்சிபல் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், ஏன் லேட் ஆயிடுச்சு? சாரி வயன், வீட்டிலேருந்து கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வரும்போது டிராஃபிக் வர. ஸோ அதான். அதுவும் இல்லாமல் பிரின்சிபல் போனதை பார்த்துட்டு தான் நான் கிளாஸ்க்குள்ளே வந்தேன். என்ன சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக வந்தேன்னு சொன்னால் பிரின்சிபல் திட்டுவார்ல. அதான் அவர் போனதுக்கப்புறம் வரலான்னு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே. பிரின்சிபல் ஒன்று பார்க்கலல்ல? இல்லை இல்லை, பார்க்கல. அவர் போனதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஓ! சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்க இங்க உட்காந்து பேசிட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்க உங்களோட ரூம்ல உட்காந்து பிந்து கிட்ட தான் பேசிட்டுருக்கீங்க. நேத்து தான் காலேஜ்ல ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள 1 மந்த் போயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியலல்ல? அப்படின்னு சொல்லி நீங்க பேசிட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோன்ல மெசேஜ் பாப்பப் ஆகுது. நீங்க யாருன்னு எடுத்து பார்க்குறீங்க. ஆப்போசிட் சைட் அன்னோன் நம்பர்லேருந்து ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ். உங்களுக்கு யாருன்னே புரியாமல் கன்ஃப்யூஸ்டா ஹூ ஆர் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுறீங்க. அம் பாக்ஜிமன் சீனியர் பிஃபார்ம் அப்படின்னு சொன்னதும், ஹோ சீனியர் நீங்களா? அ, என் நம்பர் எப்படி உங்ககிட்ட? அதுவா, ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு வாங்கினேன். ஓ சரி. அ, என்ன சடனாக மெசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன், ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் தான் உனக்கு மெசேஜ் பண்ணணுமா என்ன? ஏன், நான் உனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதா? ஐயோ சீனியர், நான் நான் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் பண்ணலாம். அ இவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா? அதனால தான் கேட்டேன். இப்போ தான் உன் நம்பர் கிடச்சிது. அதான் இன்னைக்கு பண்ணேன். ம். ஓகே சீனியர். அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஸோ ஜிம்முனும் சைலண்ட்டாகவே இருக்கான். எல்லா பொண்ணுங்கிட்டேயும் நல்லா பேசுகிறேன். ஆனால் இவகிட்ட மட்டும் பேச வர்றதையும் மறந்து போயிட்டேனே.
ஏன் என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரம் ஃபோன் ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜிம்மன் ஆன்லைனில் இருக்கிறது காட்டுது, நீங்களும் ஆன்லைனில் இருக்கீங்க ஜிம்மனுக்கு காட்டுது. ஸோ 2 பேருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஓகே சீனியர், அப்போ நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஜிம்மனும் சரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஓகே ஓயன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஸோ ஃபியூ டேஸ் இப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜிம்மனும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டிங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரோட ஃபேமிலி பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க 2 பேருமே. ஒன் ஃபைன் டே ஜிம்மனும் ஜேகேவும் ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே ஜிம்மன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜிம்மன் கண்டினியூஸாக யாருக்கோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே கடுப்பாகி ஃபோனை வாங்கி வச்சுட்டு, என்னடா பண்ணுற, நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா நான் ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்ருக்க, அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்க ஃபோனில்? யாருக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்க? வேற யாருக்கு? ஒயனுக்கு தான். ஒயனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்ட் ஆகிட்டான். அப்போது ஜிம்மன் ஒயன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். ஜிம்மன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போகிறேன்? ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு அகைன் உங்களுக்கு மெசேஜ் பண்ண போகிறான். ஜேகே ஜிம்மனை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுடா. சரி சொல்லு, என்ன கேட்க போகிற? ஒயன்கிட்ட லவ்வை சொல்லிட்டியா? அவள் உன்னை லவ் பண்ணுறாளா? என்ன ஒயன் என்ன லவ் பண்ணுறாளா? என்னடா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நான் அவளை இன்னும் டேட் கூட வெளியே கூட்டிகிட்டு போகல. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி லவ் பண்ணுவோம்? இல்லை, 2 பேரும் காலேஜில் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பேசுகிறீங்க. தோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் மணிக்கணக்காக நைட்டில் சார்ஜ் பண்ணுறீங்க. நீ எப்போ தூங்குறன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கு நீங்கள் இன்னுமா லவ் பண்ணல? எனக்கு சந்தேகமாக இருக்கே. என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியாடா? அப்போ ஜிம்மன், நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். உங்ககிட்ட மறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படிலாம் இல்லைடா. ஜஸ்ட் எனக்கு அவகிட்ட பேச பிடிச்சிருக்கு, அவ்வளோ என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதனால கூட இருக்கலாம். எனக்கு என்னவோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குடா. ஃபாஸ்ட்டா? ஏன்டா நீ வேற? பேசாம ஷலை இன்வைட்டரான டேட்? என்னது புரியலை? இல்லை மச்சான், நான் அவளை டேட்க்கு போகலாமான்னு இன்வைட் பண்ணட்டுமா? ஆர் யூ கிரேசி? அது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டியா? நீ கூப்பிட்டதும் ஓகே ஜிம்மன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான்னு நினைக்கிறியா? அப்போது வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவன் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜேகேக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் யோசிச்சுட்ருக்கான். ஸோ ஜிம்மனே, இல்லைனா எங்கேயாச்சும் காஃபி குடிக்க போகலாமான்னு கூப்பிட்டு பார்க்கட்டுமா? ஒருவேளை வரலன்னு சொல்லிட்டா? சே சம்திங் பாசிட்டிவ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டான். இங்கே ஜேகேக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி ஓகே, இங்கே பார், தனியாக கூப்பிட்டா தான் அவள் வரத்துக்கு யோசிப்பா. நம்ம ஏன் நீனா ஒயன் அப்புறம் பிந்து 4 பேரை வெளியே போகக்கூடாது? அப்போ அவள் நோ சொல்ல மாட்டாள்ல? என்னடா சொல்கிற? ஆமாம், நீ வேணா இப்படி கேட்டுப்பாரு, வர சான்ஸ் இருக்குது. அப்போது நான் எப்போவே மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மெசேஜ் பண்ணுறான். இங்கே உங்களுக்கு மெசேஜ் பாப்பப் ஆகுது. நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, ஜிம்மன்கிட்ட இருந்து தான் மெசேஜ். உங்களோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். நீங்கள் அந்த ஃபோனை எடுத்து என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்றதை பார்க்குறீங்க. ஒயன், எங்கேயாச்சும் காஃபி குடிக்க வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. ஷியோர், எங்கே எப்போ அப்படின்றீங்க. அப்போது ஜிம்மன், இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock நான் சொல்கிறேன், நீ வா அப்படின்னு சொன்னதும் நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறீங்க, அவளும் வரேன்னு சொல்லிட்டா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் எப்போ 4 o'clock ஆகும்னு வெயிட் பண்ணுறான். அப்போன்னு பார்த்து சடனாக மழை. இங்கே ஜிம்மனோட எக்ஸைட்மெண்ட் அப்படியே போயிடுச்சு. ஒரு பக்கம் நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களான்னு அவன் டவுட்டில் இருக்கான். அப்போது ஜேகே கிட்ட, என்னடா மழை பெய்யுது? மழை பெய்யுது.
அப்போது அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க. வா நம்ம ஹாஸ்டலுக்கு போகலாம். டேய் உனக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்னு. எதுக்குடா போய் நெகட்டிவாக பேசுகிற? வயன் கண்டிப்பாக வருவா. அவள் நான் வரேன்னு சொல்லியிருக்கால. ஸோ வருவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஆர் யூ கிரேசி? இப்படி மழை பெஞ்சிட்ருக்கு. அவள் எப்படி வருவான்னு நினைக்கிற? அவள் கண்டிப்பாக வரமாட்டா. சான்ஸே இல்லை. டேய் நான் அப்புறம் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன்டா. அவள் வருவா. என் உள் மனசு சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கான். டேய் வருவாள்ல, அ வருவா தானே அப்படின்னு ஜேகே கிட்ட நிமிஷத்துக்கு நிமிஷம் கேட்டுட்ருக்கான். இங்கே ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையில் கையை வச்சுட்டு உக்காந்துட்டான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மழையும் நிற்கிற மாதிரி தெரியல. ஜிம்மனுக்கும் பொறுமை இல்லை. ஸோ ஜேகே கையை பிடிச்சிட்டு கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறான். வாட்? பைத்தியமா? மழை பெஞ்சிட்ருக்குடா, எப்படி போக முடியும்? யூ ஆர் நாட் கோயிங் டு டை, ஓகே கமான் அப்படி சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடுறான். இங்கே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போது அவங்க வர சொன்ன அந்த காஃபி ஷாப்பும் ரீச் ஆகிட்டு அவங்க போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 பேரோட ட்ரெஸ் செம்ம வெண்ட் ஆகி தண்ணி சுட்டு சுட்டு ஒழுகிட்டு இருக்கு. அப்போ ஜேகே ஐம் கோயிங் டு கில் யூ ஜிமின். ஆனால் ஜிமன் ஜேகே சொல்கிறதுல எதுவுமே காதில் வாங்காம அவன் ஃபோனை தான் செக் பண்ணுறான். அது ஓகேவா இருக்கா, இல்லை மழையில் எல்லாமே நனைஞ்சிட்டு இருக்கான்னு. பட் ஓகேவா தான் இருக்குது. பட் ஹெவி ரெயின்னால சிக்னல் கிடைக்கல. ஓ ஷிட்! என்ன இது? எல்லாமே இப்படி சதி பண்ணுது. எனக்கு சிக்னலே கிடைக்கல. ஜேகே உன் ஃபோனில் சிக்னல் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்கிறான். டேய் ஆனால் செம்ம கடுப்பில் இருக்கேன், மறுஜிச்சு கம்முன்னு வந்துரு, கூட உன் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட பாக்கெட்டில் இருந்து ஃபோன் எடுக்கிறான். அவன் ஃபோனில் சிக்னல் இல்லை. ஜிம்முனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களான்னு அவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஜேகே ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தே won't கம். இப்படி மழை பெஞ்சிட்ருக்கு, எப்படி வருவான்னு நினைக்கிறேன்? அவள் என்ன உன்ன மாதிரி பைத்தியக்காரி நினச்சியா? அவள் கண்டிப்பாக வரமாட்டா. அப்போ ஜிம்முனுக்கு கடுப்பாகி will you please shut up for a second? அவள் கண்டிப்பாக வருவா, எனக்கு தெரியும். பி பாசிட்டிவ் சம்டைம்ஸ் அப்படின்னு கடுப்பாக சொல்லிட்டு அவன் ஜேகே விட்டு தள்ளி போய் நிற்கிறான். ஜேகேவும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக உட்காந்துட்டான். இங்கே அஜுமன் வாசலே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வரீங்களா இல்லையா வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வரதை அவன் பார்த்ததும் அவன் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். அவன் ஸ்பீடாக ஓடி வந்து ஜிக்கி 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 ஒயன் வந்துட்டாடா, ஒயன் வந்துட்டா அப்படின்னு அவன் அவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்கிறான். அப்போ ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. இந்த மழையில் அவன் எப்படி வந்தான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே ஜிம்முன்னு சொன்னதை நம்பாமல் அவன் வந்து என்ட்ரன்ஸை பார்க்குறான். நீங்களும் பின்னும் வந்துட்டுருக்கீங்க, ஆனால் மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவனும் ஓஹோ மழை நின்றுருச்சு அதனால தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு அவன் ஆல்ரெடி இருந்த பிளேஸில் போய் உட்காந்துட்டான். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததும் ஜிம்முனை இருக்க ஸ்டேட்டை பார்த்துட்டு என்னாச்சு ஜிம்மன், எதுக்கு இவ்வளோ வெட்டாக இருக்க? அதுவா, நாங்கள் இங்கே கெஃப்டேரியாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது சடனாக மழை வந்துருச்சு, அதனால தான் வெட் ஆகிட்டோம். அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன். எப்படி புழுக்கிறான் பார், வந்துட்டுருக்கும்போது மழை வந்ததால் நம்ம வெட் ஆகிட்டோமா? டேய் நான் இருக்கிற டென்ஷனில் ஏதாச்சும் சொல்லிவிடுவேன், எப்படி போய் சொல்கிறான் பார். கொட்டுற மழையில் என்னை வர சொல்லி இழுத்துட்டு வந்துட்டு இப்போ பேசுகிற பேச்சப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே மனசுக்குள்ளே ஜிம்முன்னு அப்படி திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிம்முனும் அது ஓகே தான், சரி வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களை கூப்பிட்றான். ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ ஜேகேவும் நடந்ததெல்லாம் வெளியே காட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. போகிற போக்கில் ஜேகே நடந்தது மழை நனைஞ்சது எல்லாத்தையுமே மறந்துட்டான். ஸோ எல்லாருக்கூடயும் கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மனும் ஜேகேவும் அவனோட ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் உங்களோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6 மந்த்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு உங்களோட காலேஜ் லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்களோட காலேஜ் லைஃப் இந்த அளவுக்கு மாறும்னு சொல்லி. அது எல்லாமே ஜிம்மில் நீங்கள் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜிம்மன் கிட்ட உங்கள் லவ்வை கரெக்டான டைமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களோட லவ்வை சொன்னால் ஜிம்மன் அக்செப்ட் பண்ண மாட்டானா, இல்லை உங்களை வெறும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவானோன்னு உங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. பட் நீங்கள் எப்படியாவது உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அதில் மட்டும் உறுதியாக இருக்கீங்க. அவன் நோ சொல்கிறான் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணுன்னு நீங்கள் கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களோட செம்மெல்லாம் முடிஞ்சு செம் ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதில் பார்த்தா ஜிம்மன் அவன் ஒரு 2, 3 சப்ஜெக்டில் ஃபெயில்.
ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஆல் கிளியர் பண்ணிட்டீங்க. ஜிம்மன் அரியர் வச்சுட்டான்னு கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவன் இதுக்கு முன்னாடி இந்த 2 இயர்ஸில் எந்த அரியருமே இல்லை. அவன் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டான். ஆனால் இப்போது அவன் அரியர் வச்சுருக்கான். அதுக்கு காரணம் நீங்களா இருப்பீங்களோன்னு உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மன் கிட்ட பேச போகிறீங்க. அப்போ ஜிம்மன் ரொம்பவே ஜாலியாக உட்காந்து அவன் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஜிம்மன், "ஏய் வயன், வா" அப்படின்னு கூப்பிடுறான். நீங்களும் உள்ளே போகிறீங்க. போய் ஜிம்மன் பக்கத்தில் உட்காருங்க. "என்னாச்சு? எதுக்கு 3 அரியர் வச்சுருக்க?" "அதுவா, எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லடி, அதனால தான்." "பொய் சொல்லாத ஜிம்மன், எல்லாம் என்னால தானே. நீ என்னடி பண்ண?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை." "ஆமாம், எல்லாம் என்னால் தான். இதுக்கு முன்னாடி நீ ஆல் கிளியர் பண்ணிட்டு இருந்த. ஆனால் இந்த லாஸ்ட் 6 மந்த்தில் நீ என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த. அதனால தானே உன்னால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் தானே காரணம். நீ அரியர் வச்சதுக்கு." பைத்தியம், அப்படிலாம் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன். எனக்கும் என் அப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால தான் எனக்கு படிக்க தோணலை. விடு, 3 தானே, நான் அதை அப்புறம் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்காது ஜிம்மன். என்னால் தான் நீ அரியர் வச்சுட்டியோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ என்னடான்னா இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற. ஏய் விடுடி, எல்லா டைமும் ஆல் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தா அப்போது அரியர் வச்ச அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ம், விடு, நெக்ஸ்ட் செம்மில் கிளியர் பண்ணிக்கிறேன்." ஸ்டாப் ஜிம்மன், பி சீரியஸ் சம்டைம்ஸ். அரியர் வைக்கிறவங்களுக்கு டிடெக்ஷன் இருக்குன்னு தெரியும்ல. இப்படி 3rd இயரில் அரியர் வச்சு டிடெக்ஷன் கிடச்சா உன்னால் ஃபைனல் எக்ஸாமில் எப்படி கிளியர் பண்ண முடியும்? ஏன் ஜிம்மன் இதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டேங்கிற? வயன், ஐ கேன் மேனேஜ் இட் வயன். ஸோ என்னை பற்றி நீ worry பண்ணிக்காத, ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் அரியர் வைக்கிறது. ஸோ எனக்கு டிடெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீ என்னை நினச்சி கவலைப்படாத. நான் தான் நெக்ஸ்ட் செம்மில் கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. வாட் இஃப் யூ ஃபெயில் அகெயின்? ஐ வாண்ட் ஃபெயில், ட்ரஸ்ட் மீ. ஓகே ஃபைன், ஐ ட்ரஸ்ட் யூ. ஸோ அந்த சுச்சுவேஷனை காம்ப்ளிகேட் ஆக்க வேணான்னு சொல்லிட்டு ஜேகே, ஓகே கைஸ், எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள், நோ, ஐம் நாட் இன் த மூட், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிட்டீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகுது. நீங்கள் உங்களோட ஹாஸ்டல் ரூமில் இருக்கீங்க. ஜிம்மன் அவனோட ஹாஸ்டல் ரூமில் இருக்கான். அப்போது உங்கள் ஃபோன் மெசேஜ் பாப்பப் ஆகுது. நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. என்ன, மேடம்க்கு இன்னும் என் மேலே கோவம் போடலையா? அப்போ உங்ககிட்ட இருந்து யார் சொன்னா நான் கோவமாக இருக்கேன்னு? அப்போ ஏன் ஜேகே வெளியே போகலாமான்னு கேட்டப்போ நான் அந்த மூடில் இல்லை, நான் வரல அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு போகணுன்னு தோணலை. அப்போது இப்போ தோணுதா? ம், புரியல. இல்லை, இப்போ வெளியே போகலாமான்னு கேட்டேன். இப்போவா? அதுவும் இந்த டைமில்? ம், ஆமாம், வா, மூவிக்கு போகலாம். விளையாடாத ஜிம்மன். நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, போய் தூங்கு. வயன், சீரியஸாக தானே கேட்குறேன். வா, மூவி போகலாம். எப்படி வர முடியும்? உனக்கே தெரியும் என் வார்டன் ஸ்ட்ரிக்ட்டுன்னு. அப்படி இருக்கும்போது சான்ஸே இல்லை. வயன், போகலாண்டி ப்ளீஸ். நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல, போகலாமே. ம், ப்ளீஸ் டி. ஜிம்மன், விளையாடுது ஜிம்மன். நம்ம ஈவினிங் டைமில் போகிறது வேற, இப்போ போகிறது வேற. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக என்னோட வார்டன் வெளியே விடவே மாட்டாங்க. வார்டன் விட்டாலும் வாட்ச்மேன் விட மாட்டார். என்ன பேசுகிற? வேணாம் ஜிம்மன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இல்லை வயன், நான் உனக்காக உன் ஹாஸ்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீ வெளியே வரணும். ஜிம்மன், இங்கே பாரு, நீ பயப்படாத. நான் மட்டும் வரல, என் கூட ஜேகேவும் தான் வரான். ஸோ நீ பிந்துவை கூட்டிகிட்டு வா, சரியா? ஜிம்மன், நான் அது ஓகே பாய், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். இங்கே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க.
அப்போது என்னடி ஆச்சு? எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஜிம்மன் மூவி போகலாமான்னு கூப்பிட்றான். என்னது? இப்போவா? ம். ஆமாம். என்ன பண்ண போற? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. நான் இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் போகலான்னு சொன்னா, இல்லை நான் உனக்காக ஹாஸ்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீ வரணும்னு சொல்கிறான். எப்படிடி போகிறது? நம்ம வார்டன் பற்றி தான் தெரியும்ல. நீ கவலைப்படாதடி. நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஏய், அவன் உன்னையும் தான் கூட்டிகிட்டு வர சொன்னான். என்ன? நானுமா? நான் எதுக்கு? நீங்கள் 2 பேர் தனியாக மீட் பண்ணி மனசு விட்டு பேசலாம்ல. பரவாயில்லடி, நீ கூட இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். நீயும் வா. ஆனால் வயன், ப்ளீஸ் டி. அவன் எதுக்கு இப்படி சடனாக கூப்பிட்றான்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ம் ம் வாயேன், நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. ஆனால் இப்போது எப்படி போகிறதுன்னு தெரியலையே. வா, வேறு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படின்னு நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் ஜிம்மன் சைடு வந்தா ஜிம்மன் ஜேகே தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி வாடா படத்துக்கு போகலான்னு கூப்பிட்றான். ஏய், என்னடா பைத்தியமாக பிடிச்சிருக்கு? தூங்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. எங்கள் பேர் இப்போது அது முக்கியம் கிடையாது. நான் வயனா மூவி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். அவள் ரெடியாகி வந்துடுவா. நம்ம டைமுக்கு போனவா? என்ன ஒய்யண்ணா? ஒயன் இந்த டைமில் மூவிக்கு வரேன்னு சொன்னாலா? ம், ஆமாம். சீக்கிரம் லெட்ஸ் கோ. ஜிம்மன், ஏதாச்சும் ட்ரீம்லேருந்து பாதிலே எழுந்துட்டியா என்ன? ஜேகே, இப்போது கிண்டல் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். சீக்கிரம் எழுந்து ரெடியாக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி 2 பைக் எடுத்துகிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட நேட்டிவ் பிளேஸில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி பைக் எடுத்துகிட்டு சொல்லிட்டான். ஸோ இங்கே ஜேகேவும் ஜிம்மும் ரெடியாகி ஹாஸ்டலோட செவரு எகிறி குதிச்சு அவங்க பைக் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பைக்கை கொடுத்துட்டு அவங்களும் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்போது ஜிம்முனும் ஜேகேவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உங்கள் சைடு நீங்கள் எப்படியோ வார்டனை ஏமாற்றிட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனால் இப்போ மெயின் என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வா செவருக்கு எதிர் குதிக்கலான்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்குது, நான் வரல, வாட்ச்மேன் கிட்டே கேட்டு பார்க்கலான்னு கேட்குறீங்க. ஆனால் அவர் அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கடந்த 10 நிமிஷமாக நின்றுட்டுருக்கீங்க, அவர் அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ வேறு வழி தெரியாமல் பிந்துவும் சரி வா ஹாஸ்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்களை ஹாஸ்டல் பக்கம் கூட்டிகிட்டு போகிறா. வாட்ச்மேன் பார்க்காத டைம் ஹாஸ்டலோட பேக் சைட் போயிட்டு செவரை குதிரி குதிச்சு நீங்கள் ஜேகே ஜிம்மன் இருக்க பிளேஸ்க்கு போகிறீங்க. அங்கே ஜிம்மன் பைக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜிம்மன் பக்கத்தில் போயிட்டு ஜிம்மன், வயன் வந்துட்டியா? எங்கே வரமாட்டியோன்னு நினச்சேன். நீ தான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டல, அதான். சரியா இவ்வளோ நேரம்? அது பெரிய கதை. எதில் போகிறோம்? பைக்கில் தான். பைக்கா? ஏன் பைக்லலாம் போக மாட்டியா? இல்லை, போகலாம். அப்போ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்ககிட்ட ஹெல்மெட் கொடுக்குறான். ஸோ அவன் ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறான். நீங்களும் ஜிம்மனும் ஒரு பைக்கில், பிந்துவும் ஜேகேவும் ஒரு பைக்கில். ஸோ ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஐஸை மூடினது தான். அதோட போயிட்டு நீங்கள் தியேட்டருக்கு முன்னாடி தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பிகாஸ் ஜிம்மன் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான். உங்களுக்கு பயம். ஸோ ஜிம்மனை டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறீங்க. ஆல்சோ பிந்துவும் அதே தான், ஜேகேவும் ஸ்பீடாக தான் போகிறான். ஸோ அவளும் அதே மாதிரி தான். ரொம்பவே பயந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தியேட்டருக்கு வாசலில் போய் நின்னதுக்கப்புறம் வயன் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் அவனோட ஹிப்லேருந்தே கை எடுக்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். என்ன பயந்துட்டியா? இல்லை, அப்படிலாம் இல்லை. யார் சொன்னா? நீ என்னை பிடிச்சிட்டு வந்த விதத்திலே தெரியுது மேடம் பயந்துட்டீங்கன்னு. சரி, டீஸ் பண்ணாத. இப்போது டிக்கெட்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குது, நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். அப்போது சார் பிளான் பண்ணி தான் என்னை மூவிக்கு கூப்பிட்டீங்களா? அதெல்லாம் இல்லைடி, நான் ஆன் தி ஸ்பாட்டில் தான் புக் பண்ணேன். டிக்கெட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் என்னோடய லக்கா இல்லை உன்னோட லக்கான்னு தெரியல, டிக்கெட் கிடச்சிருச்சு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேரும் தியேட்டருக்குள்ளே போகிறீங்க. நீங்களும் பிந்துவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு ரைட் சைடில் ஜிம்மன், பிந்துக்கு லெஃப்ட் சைடில் ஜேகே. ஸோ ஹாப்பியாக அந்த மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி மூவி கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாப்கார்ன் நீங்களும் ஜிம்மனும் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. பிந்துவும் ஜேகேவும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த மொக்க படத்தையே நீங்க அவ்ளோ இன்ட்ரஸ்டடா சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் மூவிய பார்க்குறானோ இல்லையோ, உங்கள மட்டும் தான் பார்க்குறான். உங்க மேல இருந்து அவனோட கண்ண எடுக்கவே இல்ல. நீங்க சிரிக்கும்போது அவனுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. ஸோ உங்களயே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்க அந்த பாப்கார்ன்ல காலி ஆயிடுச்சு. ஸோ நீங்க கையெல்லாம் தொடச்சிட்டு, நீங்க அந்த சீட்டோட ஹேண்ட்லாம் வைப்போம் இல்லையா? அந்த இடத்துல கை வைக்கிறீங்க. அங்க ஜிம்னோட கை இருக்கு. பட் அது நீங்க ரியலைஸ் பண்ணல ஜிம்னோட கை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வச்சதும் ஜிமின் கை மேல அவனுக்கு அவ்ளோ ஹாப்பி. அவன் அந்த ஹேண்டையே பார்க்குறான். நீங்க அத ரியலைஸ் பண்ணவே இல்ல. ஸோ ஜிமின் அவனோட கைய உங்களோட கை மேல வைக்கிறான். இப்ப தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க. அப்போ நீங்க சடனா டர்ன் பண்ணி ஜிமின பார்க்குறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். 2 பேருக்கு நடுவுல ஐ கான்டாக்ட் போகுது. அது ஒரு 5 மினிட்ஸ் தான். டக்குன்னு பிரேக் பண்ற மாதிரி பிந்து உங்கள கூப்பிடுறா. நீங்க டர்ன் பண்ணி அவள பார்க்குறீங்க. வயன் மூவி ரொம்ப போரிங்கா போற மாதிரி இருக்கு. அம் நம்ப ஹாஸ்டலுக்கே போலாமா? அப்படின்னு கூப்பிடுறா. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்களும் போலாம், போலாம் பிந்து அப்படின்னு ஜிம்ன பார்த்துட்டு சொல்றீங்க. ஜிம்முனுக்கும் வேற வழி இல்ல. ஸோ 4 பேருமே அந்த ஆஃப் மூவிலே வெளிய வந்துட்டீங்க. நீங்க, ஜிம்மன் எல்லாரும் போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்களும் அதாவது நீங்களும் ஜிம்மனும் ஒரு பிளேஸ்ல பைக்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்போ ஜேகேவும் பைக்க ஸ்டாப் பண்றான். ஜிம்மன் கிட்ட என்னன்னு கேட்குறான். "நீ போ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஜேகேவும் சரின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். அப்போ பைக்க ஸ்டாப் பண்ணதும் நீங்க பைக்ல இருந்து இறங்குறீங்க. "என்னாச்சு ஜிம்மன்? எல்லாம் ஓகே தானே?" "வயன், ம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." "ம் என்னது?" "நான் அத சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. பட் என்னால சொல்லாமலும் இருக்க முடியலடி." "என்னது ஜிம்மன்?" "அது வந்து ம் இங்க பாரு வயன், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எப்போ உன்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பார்த்தேனோ, அப்போலருந்து இப்போ வரைக்கும் உன்னோட நெனப்பு என் மனசுலயும் சரி, என் நெனப்புலயும் சரி இருந்து போகவே மாட்டேங்குது தெரியுமா? 24/7 உன்ன பத்தி மட்டுமே யோசிக்க சொல்லுதுடி. ஏன் நான் இப்படி ஆனேன்? எதனால இப்படி ஆனேன்னு எனக்கு தெரியல. பட் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் தான். ஐ லவ் யூ." நீங்க என்ன சொல்றதுன்னே தெரியாம ஜிம்மன தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட சீக்ஸ ஹோல்ட் பண்றான். நீங்க ஜிம்மனுக்கு ஃப்ரண்ட்ல நின்னுட்ருக்கீங்க. ஜிம்மனோட ஐஸ பார்த்துட்ருக்கீங்க. "இங்க பாரு வயன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச்." இந்த லவ்வ உன்கிட்ட எப்படி எப்படியோ சொல்லணும்னு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன்டி. ஆனா இந்த டைமை விட கரெக்டான டைம் இருக்கும்னு எனக்கு தோணல. அதான் இப்பயே சொல்லிடலான்னு நெனச்சேன். நீ உடனே என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல வயன். நீ யோசிச்சு ஐ லவ் யூ டூ ஜிம்மன். அவ்வளோதான். ஜிம்மன் ஷாக்டா உங்கள தான் பார்க்குறான். அ வயன், இப்போ நீ என்ன சொன்ன? என் காதுல வேற ஏதோ விழுந்துச்சு. சரியா தான் ஜிம்மன் விழுந்துச்சு. அ எ என்ன சொன்ன? ஐ லவ் யூ டூ ஜிம்மன். அவ்வளோதான். ஜிம்மனால இது கண்ட்ரோலே பண்ண முடியல அவனோட ஹாப்பினஸ்ஸ. ஸோ உங்கள தூக்கி சுத்துறான் அப்படியே. நீங்க "ஜிம்மன், ஜிம்மன் என்ன பண்ற? கீழ இறக்கி விடு" அப்படின்றீங்க. வயன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. நீயும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவேன்னு. ஓ மை காட்! வயன், வயன் தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கி சுத்துறான். உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஸோ அவனும் உங்கள கீழ இறக்கி விட்டுட்டு, உங்களோட 2 ஹேண்டையும் அவனோட ஹேண்டுக்குள்ள புடிச்சிட்டு, "வயன், இப்போ இந்த நிமிஷம் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. உன்கிட்ட இருந்து எனக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு. ஐ லவ் யூ வயன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு கைய கொண்டு வந்து உங்களோட சீக்ஸ்ல வைக்கிறான். நீங்க அவனோட கைய ஹோல்ட் பண்ணிட்டு, "எனக்கு தெரியல ஜிம்மன்.
நான் ஒரு பர்சனை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு, நான் என் லைஃப்பில் இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பேரண்ட்ஸால் கொடுக்க முடியாத லவ் கேர்லாம் நீ கொடுக்கும்போது நான் ஏதோ காட் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸாக தான் நினச்சிக்கிட்டேன் தெரியுமா? நீயே யோசி, இது வரைக்கும் நான் சிங்கிளாகவே இருந்தேன். யாரையுமே லவ் பண்ணதில்ல, டேட் பண்ணதில்ல, ஏன் லவ் பண்ணணும்னு யோசிச்சது கூட கிடையாது. லவ்வில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் சும்மா இருந்தேன். ஆனால் நான் இங்கே வருவேன், உன்னை மீட் பண்ணுவேன், உன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன், என்னையும் நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல தெரியுமா? இது எல்லாமே அந்த டெஸ்டினி தான் நான் நினைக்கிறேன். உன்னை என்கிட்ட கொடுத்துருக்கு. நானே உன்னை லவ் பண்ணுறேன்னு கரெக்டான டைம் வரும்போது சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ சொல்லுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சுமன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு, நீயும் என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டதுக்கப்புறம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, நீயும் நான் லவ் பண்ணுவேன்னா நினைக்கவே இல்லை சுமன். நீ என் கூட ஃப்ரெண்ட்லியாக பழக்கிறன்னு தான் நான் நினச்சேன். நீயும் நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சுமன். இந்த வேர்ல்ட்லேயே எனக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நான் உன்னை தான் சொல்வேன். ஏன் என்னன்னுலாம் தெரியல. நீ என் லைஃப்பில் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நீ என் சோலில் கலந்துட்ட சுமன். இனிமே நீ தான் எனக்கு எல்லாம். நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சுமன். நான் என் லவ்வை சொன்னால் நீ ரிஜெக்ட் பண்ணிடுவியோ, அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப தயங்கினேன். சொல்லவே யோசித்தேன். ஆனால் இப்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் என்னோடய லவ்வை சொல்லலாம்ல சுமன். ஐ லவ் யூ சுமன். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சுமன் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். அது நைட் டைம். நீங்கள் குட்டியாக தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பீங்க. அந்த கோல்டான கிளைமேட்டுக்கு உங்களுக்கு ஜிம்மனோட கிஸ் ரொம்ப வார்மாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மனை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவனை கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த 2 பேரோட கிஸ்ஸும் அவ்வளோ டீப்பாக பேஷனேட்டாக அழகாக போயிட்டுருக்கு. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு ஒன் ஷாட்டில் நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பை.